ஒருவேளை இந்த ஜெபத்திலே யார் இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இன்றைக்கு உங்களுடைய மனதிலே ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், வித்தியாசமான காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். நான் இதை பின்தொடரலாமா, இல்லை நான் விட்டுவிட வேண்டுமா, எனக்கு பலன் இல்லை, நான் எப்படி பின்தொடருவேன், எனக்கு நடக்கிறது எல்லாம் ரொம்ப வித்தியாசமாய் நடக்கிறது, நான் இதுவரையிலும் கையெடுத்து வைத்த நிறைய நான் தோற்று போனேன், இப்பொழுதும் எனக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் எனக்காய் காத்திருக்கிறது, ஆனால் அதை பின்தொடரக்கூடிய பலன் எனக்கு இல்லை, நான் ஜெயிச்சிட மாட்டேன்னு எனக்கு தோணுது, நான் கண்டிப்பா தோத்து தான் போவேன், என்னை சுத்தி இருக்கிற நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு முன்னேறி செல்வதற்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்து என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை உன் ஓட்டத்தை நீ பின்தொடர்ந்து போ, நீ எடுத்த காரியத்தை பின்தொடர்ந்து போ, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீ வைத்த உன் ஸ்தானத்திலே நீ பின்தொடர்ந்து போ. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், இந்த மாதத்திலே ஒரு நாள் வரும், கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணி, கர்த்தர் தாவீதை ஜெயிக்க பண்ணின கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் ஜெயிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சோ இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ தொடர்ந்து போ, நீ தொடர்ந்து போ. இத்தனை நாட்களும் என் குடும்பத்திற்காக எவ்வளவு நான் உழைக்கிறேன் பாஸ்டர், ஆனா இப்போ ஒரு முடிவோட இருக்கிறேன், எனக்கு தொடர்றதற்கு விருப்பம் இல்லை, நான் கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ண போறேன், நான் கண்ணீர் சிந்தி நான் என்ன பண்ண போறேன், நான் உபவாசம் இருந்து என்ன பண்ண போறேன், நான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் நான் நிறுத்திடலான்னு நினைக்கிறேன், என் கை ஒண்ணுமே வாய்க்கல. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல நீ சோர்ந்து போகாதே, நீ ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாதே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் பக்கத்திலே இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த மாதத்திலே இருக்கிறது. நீ இவ்வளவு தூரம் தாண்டி வந்தாய், நீ இத்தனை பிரச்சனைகளை தாண்டி வந்து விட்டீர்கள், நிறைய அக்னியை நிறைய சோதனையை தாண்டி வந்தீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் கொடுக்க போகிற வெற்றி வெறு தொலைவிலே இல்லை, அருகாமையில இருக்குது. இந்த மாதம் அதை நீங்கள் நிறைய பேர் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் அந்த வெற்றியை உங்களுடைய கண்கள் பார்க்க உதவி செய்ய போகிறார். இந்த மாதம் பலன் தருகிற மாதம், இந்த மாதம் இத்தனை ஆண்டுகளும் நீங்கள் தாண்டி வந்த எல்லாவற்றுக்கும் கிரீடம் வைக்கப்படுகிற மாதம். அதனாலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ தொடர்ந்து போ.